ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டிஃபனுக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இது டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக்கரில் தான் நான் இன்றைக்கி மட்டன் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3/4 கிலோ மட்டன் போட போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா பீஸ் குட்டி குட்டியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. திருப்பி நம்ம வேக வச்சுட்டு வதக்கும் போது இஞ்சி பூண்டு போடணும். அதனால் கொஞ்சமாக இப்போ 1/2 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிக்காதீங்க. இப்போ நல்லா எல்லாம் கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு விட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 இல்லை 6 விசிலோ விட்டுக்கலாம். 5 விசில் விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 3 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 4 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் ஒரு வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்பவும் வெங்காயம் போட்டாலும் இனிப்பாக இருக்கும் கிரேவி. அதனால் ஒரு வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டனில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து காரம் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போனதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் போட்டுக்கலாம். தண்ணியோடையே ஊற்றிடுங்க. தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. அந்த தண்ணி தான் வந்து மட்டனில் டேஸ்ட்டே இருக்கும். அதனால் தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் மட்டன் தண்ணியோட கிரேவியில் ஊற்றிக்கலாம். சாரிங்க, நான் மல்லித்தூள் போட மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கும் போதே மிளகாவோடு சேர்த்து மல்லித்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் மறந்துட்டதுனால இப்போ போட்டு வதக்கிக்கிறேன். இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மட்டன் சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மட்டன் கிரேவியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுட சுட சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். ரொம்பவும் அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.